செய்திகள். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்திற்கு முன் கடும் பதற்றம், வெடித்த ஆர்ப்பாட்டம். எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. அரசாங்க வேலைக்காக இடம்பெறும் பண மோசடி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கார்த்திகை பூவை அவமதித்த இலங்கை காலனி நிறுவனம், தமிழர்கள் கடும் விசனம். அதிவேக இணைய பாவனைக்கு காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 3 நாட்களில் உயிரை பறிக்கும் வைரஸ், சீனாவின் அதிர்ச்சிகர கண்டுபிடிப்பு. பத்ரமுல்லை நிலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்திற்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்தம் எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நீண்ட விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 50 வீதத்தால் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் பின்னர் இவ்வருடம் வெசாக் காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுங்கத்துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி அருட்கொட தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவ்வாறான மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த மோசடி செயற்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறைமை இல்லை எனவும் போட்டி பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே வேலை வாய்ப்புக்கு அமர்த்தப்படுவார்கள் எனவும் சிவலி அருட்கொடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சி அறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சி அறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலணியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றி உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த விடயங்களை எடுத்து சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும், ஏற்கனவே காட்சி அறையில் உள்ள குறித்த காலணிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் மிகவும் விரைவான இணைய வசதியை பெறுவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு ஏற்பட உள்ளது. அதற்கமைய எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணையம் இலங்கையர்களிடமிருந்து முன்கூட்டிய பதிவுகளை ஏற்றுக்கொள்ளும் பணிகளை ஆரம்பித்துள்ளது. பொதுமக்கள் முழுமையாக திரும்ப பெறக்கூடிய $9 வைப்பு செய்து ஸ்டார்லிங் சேவையை முன்பதிவு செய்யலாம் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஸ்டார்லிங் இலங்கையில் சேவையை இலக்காக கொண்டுள்ளது. ஒவ்வொரு கவரேஜ் பகுதியிலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் நிறைவேற்றப்படும் முன்பதிவு செய்பவர்களுக்கு வழங்கப்படும். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்கை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே அறிவித்திருந்தார். அண்மையில் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஸ்டார்லிங் வலையமைப்பை ஒருங்கிணைத்தல் தொடர்பாக உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்குடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடிய புதிய வகை வைரஸ் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹெபெய் மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சீனா உருவாக்கியுள்ள இந்த புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸ் உள்ள கிளைகோபுரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ள நிலையில் இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவுவதுடன் எபோலா பாதித்தவர்களிடம் காணப்படுவதை போன்ற உறுப்பு செயலிழப்பும் ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு வைரஸ் செலுத்தப்பட்டு ஆய்வில் பயன்படுத்திய சில வெள்ளை எலிகளின் கண் இமைகளின் மேற்பரப்பில் திறங்குகள் ஏற்பட்டு இறுதியில் அவற்றின் கண் பார்வை பறிபோயுள்ளன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வது இதன் நோக்கம் என தெரிவித்த சீன விஞ்ஞானிகள்
இந்த வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அதேவேளை சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் ஒரு வைரஸை உருவாக்கியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.